சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இளைஞர் கொல்லப்பட்டார். காவல் நிலையத்தில் கொல்லப்பட்ட வழக்கில் 6 காவலர்களில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவலரின் குடும்பத்தினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகே உள்ள மடப்புரம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அங்கு தற்காலிக காவலராக பணிபுரிந்த கோயில் காவலராக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் நகை திருட்டு வழக்கிற்காக திருப்பவனம் காவல்துறையினர் அழைத்து சென்று அவரை தாக்கியதில் அவர் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் அப்பகுதி மக்கள் கையில் எடுத்த நிலையில் இந்த காவலர்கள் 6 பேர் மீது அஜித்குமாரை தாக்கிய காவலர்கள் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் இப்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஆனந்த், கண்ணன், ராஜா, பிரபு, சங்கர, மணிகண்டன் ஆகிய 5 காவலர்களை திருப்பவனம் நீதித்துறை நடுவர் நீதிபதி வெங்கடேச பிரசாத் தற்போது அவர்களை மதுரை மத்திய சிறையில் 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் இப்பொழுது திருப்பவனம் காவல் நிலையத்தில் அந்த காவலர்களின் குடும்பத்தினர் முற்றுகையிட்டு தங்கள் கணவர், அவங்க அம்மா எங்க பையங்க உயர் அதிகாரிகள் உத்தரவின் பேரில் மட்டும்தான் அஜித்குமாரை தாக்கியதாகவும் இதில் உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது, அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி திருப்பவனம் காவல் நிலையத்தில் அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாபு சரவணன்.